பார்க்க போகிற சம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 கேட்ட சம். ஓகேவா? ரீசனிங் சம் பார்க்கலாம். இப்போ ஆக்சுவலி வந்து ஏ வந்து 26 கொடுத்துருக்காங்க, சன் அப்படின்றது 27 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சிஏடி கேட் அப்படின்றது என்னன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஓகேவா? ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை ஃபாலோ பண்ணி போடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்போ ஏபிசி இந்த மாதிரி உங்களுக்கு சம்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா இது ஏதாவது பேட்டர்ல ரிசம்பிள் ஆகுதான்னு பாருங்க. இப்போ வந்து ஏன்றது 26 எத்தனாவது லெட்டர்? ஏன்றது 26 எத்தனாவது லெட்டர்? மொத்தமே ஏபிசியில் 26 லெட்டர்லாம். அப்போ 26 இசட். அப்போ இசட்ன்றது ஏக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம யோசிக்கணும், இசட்டோட நம்பருக்கு ஏக்கு போட்டிருக்காங்க. அப்போ நம்ம வந்து ரிசம்பிள், அதாவது என்ன சொல்றது, ரிவர்ஸ்ல எடுத்துக்கணும். இப்போ நம்ம அதை எழுதி காமிக்கிறேன் பாருங்களேன். ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம் வரைக்கும் எழுதியாச்சு. ஓகேவா? இப்போ எம்முக்கு கீழே என். ஓகேவா? ஏன்னா 13th லெட்டர் எம், அதுக்கு கீழே வந்து என். ஏன்னா மிச்சம் 13 தானே இருக்குது. ஸோ இங்கே இருந்து என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இஜெட். இப்போ இதெல்லாம் நம்பரிங் போடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26. ஸோ இதான் நம்பரிங் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ வந்து பாருங்க, ஏன்றது 26 சொல்லலாம். அப்போ ஏன்றது ஒன்று தான். ஆக்சுவலி இங்கே ஏக்கு ஆப்போசிட் என்ன இருக்குது? 26 இருக்கு. ஓ ஓகே. அப்போ ஏக்கு பதிலாக இசட் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? ஏக்கு பதிலாக என்ன எடுத்துருக்காங்க? இசட் 26 எடுத்துக்கிறாங்க. ஓகே, அடுத்து சன் இருக்கு பாருங்க, அதை எடுங்க. சன் அப்போ SUN. ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னது? SUN. இப்போ எஸ்க்கு பதிலாக என்ன இருக்கும்? அதுக்கு ஆப்போசிட் இருக்கும் ஹெச். எஸ் 19, ஆக்சுவலி ஹெச்சோட வேல்யூ 8. அப்போ எஸ்க்கு பதிலாக ஹெச், ஹெச்சோட வேல்யூ 8. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம்? யூ எடுக்கிறோம். யூக்கு பதிலாக 6க்கு சாரி யூக்கு பதிலாக வந்துட்டு எஃப், அதோட ஆப்போசிட். யூவோட ஆப்போசிட் என்ன? எஃப். அப்போ அதோட வேல்யூ வந்து 6ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என் அப்படின்னு சொல்லிட்டு எங்க இருக்குன்னு பாருங்க. என் இங்க இருக்காங்க. அப்ப எண்ணுக்கு ஆப்போசிட் யாரு? எம். அப்ப அவங்களோட வேல்யூ என்ன? என்னோடது 13. ஓகேவா? ஸோ என்னோடது வந்துட்டு ஆப்போசிட் எம், அவங்களோட வேல்யூ 13. இப்போ இது மூணையும் நம்ம ஆட் பண்ணலாம். சரியா? 8 + 6 எவ்வளோ? 14. 14 + 13 எவ்வளோ? 27. ஸோ நமக்குள்ள அங்கே உள்ள வேல்யூ வந்துருச்சா? சன் ஈக்குவல் டு 27 எப்படி வந்துச்சு? நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? ஓகே, நமக்கு கரெக்டாக வந்துருச்சு. அப்போ அடுத்து இதை வச்சு நம்ம கேட்ன்றது கண்டுபிடிச்சிடலாமா? கரெக்டாக இருக்குமா? சரி, வாங்க பார்க்கலாம். சிஇடி கேட். ஓகேங்களா? இப்போ சீன்றவங்களுக்கு ஆப்போசிட் யார் இருக்காங்க? எக்ஸ் இருக்காங்க. ஓகேவா? அப்போ அவங்களோட வேல்யூ என்ன? 24. அவங்கள எடுத்து எழுதிடலாம். இப்போ ஏன்றவங்களுக்கு ஆப்போசிட்டா யார் இருக்காங்க? முதல்ல பார்த்துக்கோங்க, இசட் இருக்காங்க. அவங்களோட வேல்யூ 26 எடுத்து எழுதிடலாம். இசட் 26. டீன்றவங்க எங்க இருக்காங்க? இந்த இருக்காங்க. இவங்களுக்கு ஆப்போசிட் யார் இருக்காங்க? ஜி இருக்காங்க. அப்போ டீக்கு ஆப்போசிட் ஜி. ஓகேவா? ஜியோட வேல்யூ என்னங்க? 7. ஸோ அதை எடுத்து எழுதிடலாம். இப்போ இவங்க 3 பேரையும் ஆட் பண்ண போறோம். அதானே பிஃபோர் நம்ம பண்ணோம். இப்போ நம்ம ஆட் பண்ணலாம். 24 26 7 என்ன வரும்? 7 + 4 11 11 + 6 வந்துட்டு என்ன வரும்? 17. 1 இங்கே 2 + 2 4 4 + 1 5 57. ஸோ வந்துட்டு ஆன்சர் என்ன? 57. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் வந்துட்டு சி 57 இருக்காங்களா? ஸோ இதான் ஆன்சர். ஸோ ரொம்ப ஈஸி. நீங்கள் கொஞ்சம் வந்து கீழே அப்சர்வ் பண்ணி போட்டிங்கன்னா போதும். ஓகேவா? ஓகே.